தொகுதி மறுவரையறை மசோதாவை ஜூலை மாதம் மீண்டும் கொண்டுவர மத்திய அரசு திட்டம் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்த மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் கொண்டுவரப்பட்டது. விரைவில் மத்திய அமைச்சரவையில் இதுகுறித்து ஆலோசனை நடத்தப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஜூலை மாதத்தில் தொகுதி மறுவரையறை மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்ய திட்டம் வைத்திருப்பதாகவும் மீண்டும் ஜூலை மாதத்தில் அந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் எனவும் கூறப்படுகிறது. மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் ஏற்கனவே கொண்டுவரப்பட்டு தோற்கடிக்கப்பட்டதும் இந்த நேரத்தில் குறிப்பிடப்படும் விஷயமாக இருக்கிறது. முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், ஏற்கனவே அந்த மசோதா நிறைவேறுவதற்கு தேவையான பெரும்பான்மை இல்லாம தான் தோற்கடிக்கப்பட்டது. தற்பொழுது மீண்டும் கொண்டு வருகிறார்கள் அப்படின்ற பொழுது மேற்கு வங்கத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்கள் இன்னும் இந்தியாவில் எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் அவங்க மையமாக வச்சு மீண்டும் கொண்டு வரலாம் அப்படின்ற முடிவுக்கு நகர்ந்திருக்காங்க? வணக்கம். இந்தியா முழுவதும் பல்வேறு அரசியல் கணக்கீடுகள் சில மாநிலங்களில் மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் அந்த மசோதாவை கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கையை தற்போது இருக்கக்கூடிய 534 என்ற எண்ணிக்கையிலிருந்து 816 உயர்த்தக்கூடிய விதமாக கடந்த ஏப்ரல் மாதம் மத்திய அரசு 2 மசோதாக்களை கொண்டு வந்தது. ஆனால் அவை நாடாளுமன்றத்திலே அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. தற்போது அந்த மசோதாக்கள் சிறிய திருத்தத்துடன் மீண்டும் அதை தாக்கல் செய்வதற்கான ஆலோசனைகள் தொடங்கி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றது. விரைவில் மத்திய அமைச்சரவையில் இது குறித்து ஆலோசனை நடத்தப்பட இருப்பதாகவும் தகவல் கிடைக்கிறது. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க ஏதுவாக அரசியல் சாசன பிரிவு 81 பிரிவு 3 திருத்தும் மசோதா ஒன்றும், தொகுதி சீரமைப்பு ஆணையம் அமைக்கக்கூடிய மசோதா ஒன்றும் என மொத்தமாக 2 மசோதாக்களை மத்திய அரசு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருக்கிறது. ஜூலை மாதம் தொடங்க உள்ள மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த 2 மசோதாக்களையும் தாக்கல் செய்து நிறைவேற்றுவதற்கான முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. முன்பு எதிர்ப்பு தெரிவித்த சில கட்சிகள் நடுநிலை வகிப்பது அல்லது வெளியேறிவிடுவது போன்ற விஷயங்களுக்காக திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும், இந்த மசோதாவை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என மத்திய பாஜக அரசு தேவையான திட்டமிடல்களை தொடங்கியிருப்பதாகவும் தகவல் கிடைக்கின்றது. இன்னும் சில நாட்களில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.